வணக்கம். செல்வகுமாரின் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறித்த விளக்க அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 10 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 15 வரை தொடர இருக்கிறது. செப்டம்பர் 30 வரை தான் தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அக்டோபர் 1 வடகிழக்கு பருவமழை கணக்கிலே தென்மேற்கு பருவமழை பொழிவு சேர்ந்துவிடும். தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதத்தில் 15 நாட்கள் தொடர்ந்தாலும் அது வடகிழக்கு பருவமழையாக கணக்கில் வரும். ஆனால் பருவமழை அக்டோபர் 15 வரை இந்த மழை தென்மேற்கு பருவமழை தொடர இருக்கிறது. அக்டோபர் 18 முதல் வடகிழக்கு பருவமழை. ஆக அக்டோபர் 15 நாளிலும் இப்பொழுது இந்த 10ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 20 நாளிலும் தென்மேற்கு பருவமழை. செப்டம்பரிலே 3 நிகழ்வுகள், அக்டோபரிலே 2 நிகழ்வுகள் தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் நிறைய மழைப்பொழிவை தர இருக்கிறது. காற்று பகுதி என்று அழைக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய கேரள எல்லையோர கணவாய் பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சியின் காரணமாக, வெப்ப சலனம் காரணமாக பெய்ய போகிறது. காற்று பகுதி என்பது மழை பகுதியாக மாறிவிடும். இனிமேல் காற்று பகுதி என்று பிரித்து பார்க்கும் அளவிற்கு எந்த பகுதியும் இருக்காது, எங்கும் மழையாக இருக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் பொழியக்கூடிய மழை பெரும்பாலும் மாலை இரவிலே, நள்ளிரவிலே, அதிகாலையில் இருக்கும். கேரள எல்லையோரத்தில் பொழிந்தால் அது மதியம் மாலையில் இருக்கும், அதிகாலையிலும் இருக்கும். அதன் அடிப்படையில் நேற்றைக்கே தாராபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதாவது திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலும், ஈரோடு மாவட்ட பகுதிகளிலையும், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலையும் நேற்று மாலை இரவே பெய்ய தொடங்கியது. தென்காசி மாவட்டத்திலும் மழை. இப்படி பெய்ய தொடங்கிய மழை அதிகாலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எதிர்பார்த்த மழை தாமதமாக மானுப்பட்டி உள்ளிட்ட உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதியிலையும் இன்னும் ஆங்காங்கேயும் மழை பொழிகிறது. ஆனால் தீவிர மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. தருமபுரியிலும், சேலத்திலும், ஈரோட்டிலும், நீலகிரியிலும் மழை. ஆனால் இன்றைக்கு நாம் அதிகாலையில் நள்ளிரவுக்கு பிறகு எதிர்பார்க்கப்பட்ட மழை இன்றைக்கு மதியத்திலிருந்து பொழிய இருக்கிறது. முதல் மழை வால்பாறை சுற்றுவட்டார பகுதி, வால்பாறை கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதியில் ஒரு 11 மணிக்கே தொடங்கலாம். மதியம் 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கேரள எல்லையோரத்தில் கேரளாவிலையும் மழை பொழிவை தொடக்கும். அந்த மழை 2:30-3 மணிக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளுக்கு பெய்ய தொடங்கும். பிறகு அந்த மழைப்பிடிப்பு படிப்படியாக கிழக்கு நோக்கி முன்னேறி, அதாவது மதியம் மாலைக்குள் நல்ல மழைப்பிடிப்பை ஒதுக்கி கொடுத்தாலும் நல்ல மழைப்பிடிப்பை மாலைக்குள் கொடுத்த பிறகு உள் பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல், சேலம், பெரம்பலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு முன்மாலையே தீவிரமடையும். அதற்கு பிறகு டெல்டாவின் கடலோர வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து அது முன்னிரவிலே 10-11 மணிக்கு நள்ளிரவுக்குள் நல்லதொரு மழைப்பொழிவை இடி மின்னலுடன் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இன்றைய பொழுதில நாளை அதிகாலை வரைக்கும் இந்த வடகோடி மாவட்டங்களில் மழைப்பொழிவு பொழிந்த பிறகு நாளை வியாழக்கிழமை 11ஆம் தேதி மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவை மதியமே தொடக்கும். நாளை மதியம் ஒரு 2:30-3 மணி அளவிலே, மதியம் 1 மணிக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில நாளை மதியம் பெய்யும் மழை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர், தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும்,
பாலக்காட்டு, கணவாய் மற்றும் கோயமுத்தூர் மாவட்டத்தின் வடக்கு, தெற்கு மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு, தெற்கு, நீலகிரி மாவட்ட பகுதிகளில் நாளை மதியம் தொடங்கும் மழை. அப்படியே தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கும் பொழியும். அதே நேரத்தில் நாளை மதியமே டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை வியாழக்கிழமை 2:30 மணி 3 மணிக்கே டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளை வியாழக்கிழமை 11ஆம் தேதி மதியமே வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மதியம் மழை பெய்து விட்டால் மாலை மழை பொழிவு இருக்காது. ஆனால் மதியம் மிரட்டி விட்டு சென்றால் மாலை கண்டிப்பாக மழை இருக்கும். நாளை மதுரை, திருச்சி, திண்டுக்கல், கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கைக்கு கனமழை பொழிவை மாலையில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு உறுதியாக, மேற்கு பகுதிக்கு உறுதியாக, அதே போல கடலூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைக்கு நாளை மாலை கனமழை தெரிகிறது. ஆகவே 11, 10, 11 2 நாளும் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இதுல புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதி, கடலூர், விழுப்புரம் மற்றும் அரியலூர் மற்றும் அப்படியே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு கனமழை பொழிவை நாளைக்கு 11ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை இரவில் கொடுக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மழையின் தீவிரம் சற்று குறைந்திருக்கும். ஆனால் மழை இருக்கும். 10ஆம் தேதி 11ஆம் தேதி பெய்த அளவிற்கு தீவிரம் இருக்காது. காரணம், வங்கக்கடலிலே ஆந்திர பிரதேச கரையோரம் உருவாகி இருக்கிற காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக, மகாராஷ்டிரா வழியாக குஜராத், மகாராஷ்டிரா பகுதிக்கு நகர இருக்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் வேகம் எடுக்கும். அதாவது கிழக்கு காற்று சந்திப்பு என்பது கொஞ்சம் நடைபெறுவதற்கு சாதகம் இல்லாமல் இருக்கும். 2-3 நாட்களுக்கு மட்டுமே. அப்படி இருந்தாலும் வடமேற்கு வெப்ப நீராவி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக, வடகடலோரம் வழியாக வங்கக்கடலில் இறங்கும் என்பதனால 12ஆம் தேதி வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்ட பகுதிகளில் மழை இருக்கும். அதே போல 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் அந்த 4 நாட்கள் ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடகடலோரம், வடகோடி, திருவள்ளூர், சென்னை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு 12, 13, 14 தொடரும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். மழை வருவது போன்ற வானிலை இருக்கும். காரணம், வங்கக்கடலிலே நிகழ்வு இருப்பதன் காரணமாக இந்த நிகழ்வு மழை மேகத்தை, அதாவது உயர்மட்ட மேகத்தை ஏற்படுத்தி வெயிலை குறைத்து வெப்பச்சலன மழைக்கு தடையாக இருக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர்லாம் கனமழையாக, மிக கனமழை பொழிவாக, குறிப்பாக விஜயவாடா, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது 12, 13, 14, 15 தேதிகளில். மீண்டும் அடுத்த மழை 15ஆம் தேதி இரவிலிருந்து தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மீண்டும் தலையெடுத்து தீவிரமடையும். 15ஆம் தேதி இரவு மழைப்பொழிவு அது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும். காற்று பகுதிக்கும் கொடுக்கும். ஆனால் காற்று பகுதிக்கு குறைவான பரப்பிலே 15ஆம் தேதி. அப்ப 10, 11க்கு பிறகு அடுத்த தீவிரம் எப்பொழுது? 15ஆம் தேதியிலிருந்து. ஆனால் ஆந்திர எல்லையோரத்தில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். 15ஆம் தேதி மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கி 15ஆம் தேதி வடகடலோர மாவட்டங்களில் வழக்கமாக பெய்யக்கூடிய அந்த மழையோடு இந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவும் சேர்ந்து 15ஆம் தேதி ஆந்திர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் சென்னை உட்பட நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விலகும். 16ஆம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை. 16ஆம் தேதி மாலை இரவு லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே பொழியும். எல்லா மாவட்டங்களுக்கும் காற்று பகுதி என்பது அதன் 16ஆம் தேதியிலிருந்து பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். நல்ல மழை தரும். எப்படி 10, 11 நல்ல மழை தர இருக்கிறதோ அதே போல 16லிருந்து மீண்டும் மழை பொழிவை தொடக்க இருக்கிறது. 16ஐ விட 17 இன்னும் கூடுதல் பரப்புல மழை இருக்கும். 16ம் 17ம் மிதமான லேசான மழையாக இருக்கும். ஒதுக்குதல் இருக்கும். ஆனால் அதாவது பரப்பில் கூடித்தான் இருக்கும். ஒதுக்குதல் குறைவாக இருக்கும். பெய்யும் இடத்துல குறைவான மழையும் குறைந்த நேரமும் பொழியும். ஆனால் 18ஆம் தேதியிலிருந்து தீவிர மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது.
18ஆம் தேதியிலிருந்து மழை தான். அப்படியே வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள்கள் வரைக்கும் மழை தான். அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக மழை பொழிவு பகுதி எல்லாமே, அதாவது காற்று பகுதி என்பது மாறி மழை பகுதியாக எல்லா இடமும் மாறிவிடும். வரக்கூடிய 18ஆம் தேதி, 16ல இருந்து மழை தான். 16, 17 பரவலா இருக்கும், குறைவா இருக்கும். 18லிருந்து தீவிர மழை. அப்படியே 19, 22ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வின் மழை. அடுத்தது 23லிருந்து மாத இறுதி நிகழ்வு, தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக ஆந்திர பிரதேசத்தில் கடக்கக்கூடிய நிகழ்வு. நிறைய மழைப்பிடிப்பை தமிழ்நாட்டுக்கு தர இருக்கிறது. அதுவும் தென்மேற்கு பருவமழை காலம்தான். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை. ஆனால் அடுத்ததாக வரக்கூடிய செப்டம்பர் இறுதி நிகழ்வோட தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில், அதாவது ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பத்தில் தென்மேற்கு பருவமழை பொழிவு புள்ளி விவரத்தில் செப்டம்பர் 30ஓட நிறைவு செய்து விடுவார்கள். ஆனால் அக்டோபர் 1லிருந்து அக்டோபர் 15 வரைக்கும் பெய்யக்கூடிய மழை தான் இறுதிக்கட்ட உச்சகட்ச தென்மேற்கு பருவமழையாக இருக்கும். அதையும் சேர்த்தால் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும். ஆனால் இப்பொழுது பெய்யக்கூடிய இந்த செப்டம்பர் 10லிருந்து 30ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழைப்பொழிவே சராசரிக்கு கூடுதல் என்ற அளவில் தான் கொண்டு வந்து வைக்கும். அக்டோபர் 1லிருந்து 15ஆம் தேதிக்குள் 2 நிகழ்வுகள் காத்திருக்கு. அது தெற்காந்திர பிரதேசம் வழியாக கர்நாடகா, கோவா வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் நிகழ்வாக அமையும் என்பதனால ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோவாவிற்கும் நிறைய மழைப்பிடிப்பை தரும். கேரளா, தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்பிடிப்பை அக்டோபரில் 15 தேதி வரை கொடுக்க போகிறது. ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. வானிலை அறிக்கையை கூர்ந்தறிந்து யாருக்கு எப்பொழுது, எங்கே, எப்பொழுது இடைவெளி, எப்படிப்பட்ட குணாதிசயத்துடன் மழை இருக்கும், எவ்வளவு நேரம் பெய்யும், ஒதுக்கித்தான் மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை ஒதுக்கினாலும் ஒதுக்கிய இடங்கள்ல குறைவாகவோ அல்லது அடுத்த நாளோ மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து அறுவடை உள்ளிட்ட பணிகளுக்கு திட்டங்களை தீட்டி திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.